அனைவருக்கும் வணக்கம். நடுத்தர குடும்பங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற தடுமாறிட்டு இருக்கிற குடும்பங்கள், இவங்கெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பலப்படுத்திக்கிறதுக்கு அல்லது ஜீவனம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு அரசாங்கமும் மானியங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொடுக்குதுங்க. அந்த மானியமானது மக்களுடைய சிரமத்தை குறைப்பதற்காக. ஆனால் அந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது இலவச பஸ்ஸு, இலவச மின்சாரம், அந்த மின்சாரத்தில் இன்ன டேரிஃபு, இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே மக்களுடைய சிரமத்தை குறைப்பதற்காக கொடுக்கப்படும் மானியமானது அடுத்த தலைமுறைக்கு அதிகரமான ஒரு பாரமாக மாறிடுதுங்கிறத அரசுகளும் உணர்வதில்லை, மக்களும் உணர்வதில்லை. தாவேக அரசு பதவி ஏற்கிறதுக்கு முன்னால், அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1 லட்சம் ரூபா கடன் இருக்குது பிறக்கிற குழந்தைக்கு முதற்கொண்டு அப்படின்லாம் பொங்கினார். அது உண்மையான விஷயந்தான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ 10 லட்சம் கோடியை தாண்டி கிராஸ் பண்ணி திமுக அரசு வச்சுருந்ததுன்னா இவங்க வந்து 2 மாதத்தில் 20,000 கோடி வாங்கியிருக்காங்கங்கிறாங்க. இன்னும் இவர்களுடைய திட்டங்களோட செலவினங்கள்னு பார்த்தா தலை சுற்றுது. அநேகமாக தாவேக அரசு பதவியை முடிஞ்சு போகிறதுக்குள்ள தமிழ்நாட்டோட கணக்கு 20 லட்சம் கோடியை கிராஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுதான் தமிழ்நாட்டோட மானிய செலவு 1.75 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு உத்தேச மதிப்பு. இது கூட தான் செய்யும் வழிய குறையாது. இது வந்து எல்லா துறையிலையும் சார்ந்த விஷயம். இதில் மின்சாரத்துறை டாப்பில் இருக்குதான். அதாவது 88,000 கோடி ரூபாயாம் அதோடைய மானிய செலவு. இந்த சிரமமான சூழ்நிலையில் 100 யூனிட் இலவசம், 200 யூனிட் இலவசம்னு அரசு தேவையில்லாமல் வாக்கு வங்கி கவர்ச்சி அரசியலுக்காக பயன்படுத்தியிருக்கு. இதனால் மக்கள் செல்வாக்கு பெற்ற 60 ஆண்டு கால சரித்திரத்தை தூக்கி வெளியில் வீசிட்டு இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு மக்கள் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு போற்றி புகழ்பாடுறாங்க. இந்த சமீபத்தில் இந்த எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்தப்போ ஒரு பொண்ணு சொன்னிச்சு, எங்கள் விஜய் நல்லா பாருங்கன்னா, நல்லா நான் மற்றவங்க மாதிரி கிடையாது, 5000 கொடுக்குறேன், 8 கூப்பன் கொடுக்குறேன், அப்படி இப்படிங்கிற சீனே கிடையாது என் தலைவன்கிட்ட, அவர் சொந்த பணத்திலேருந்து கொடுப்பார் அப்படின்னுலாம் பீழா ஊட்டிச்சு அந்த பொண்ணு. அது எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தால் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். இப்போ இந்த 1.75 லட்சம் கோடி மானியத்தை அவர் கட்டிட்டாருனாவே தமிழ்நாட்டுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லையா 10 லட்சம் கோடியை கலை நிகழ்ச்சி நடத்தியாவது தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு குறைஞ்சது ஒரு 5 லட்சம் கோடி கடனை அடைச்சாருனாலும் சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. முன்னாள் நடிகர் விஜய் அவர்கள் நினைத்தால் நல்ல கலை நிகழ்ச்சிகள், குத்தாட்ட நிகழ்ச்சிகளை வச்சாவது குறைந்தபட்சம் 5 லட்சம் கோடி தமிழக அரசின் கடனை அவர் வந்து மீட்டு அவர் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டார்னா பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இவர் நினைக்கிற மாதிரி நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து 1 கிராம் 1 பவுன் என்ன 2 பவுன் கூட தாய்மாமன் சீரெல்லாம் கொடுக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், கணக்கு போட்டு பாருங்கள். இவ்வளோ பிரச்சனையில் தங்க வைக்கிற விலையில் 8 கிராம் தாய்மாமன் சீர். அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு 6 மாதத்தில் பிரித்து போயிடுறாங்க தங்கம் வாங்கிக்கிட்டு. இன்றைக்கி சர்வசாரமாக ஆகிப்போச்சு கலாச்சாரம். அதுக்கப்புறம் வேற ஒரு புருஷன், அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்டாட்டி, அவங்களுக்கெல்லாம் போன தங்கம் அது என்ன, தங்கத்துக்கும் மரியாதை இல்லை. அடுத்து உண்மையாக ஒழுக்கமாக ஒருத்தனோட வாழ்கிறவங்களுக்கும் மரியாதை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசுக்கும் தேவையற்ற சுமை. முதல்ல இந்த மாதிரி திட்டமெல்லாம் ஹம்பக்கான திட்டமெல்லாம் தூக்கணும். இது முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு சின்ன ஆலோசனை, அதாவது புரட்சிகரமாக செய்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது, எல்லாராலையும் எப்பவுமே முடியாது. உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதை சொன்னாலும் நம்புகிறாங்க, நீங்கள் எதை சொன்னாலும் ஒத்துக்கிறாங்க, ரீல் போட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், அதாவது தமிழ்நாட்டு கடனை மீட்டிடுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி 5 லட்சம் கோடி கடனை அடைங்க அப்படின்னும், அதுபோல் மக்கள்கிட்ட நேரடியாக உங்கள் கட்சிக்காரவங்க மூலமாகவும் சரி, அரசாங்கத்தின் மூலமாகவும் சரி ஒரு செய்தியை பரப்புங்க, செய்தியை கொண்டு போய் சேருங்க. அதாவது இலவசம் கிடையாது, நாங்கள் அறிவித்தது உண்மை. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இலவச திட்டங்களும் தேவையில்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா இலவசம் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அன்பு சகோதரனா, உங்கள் பிள்ளையா, உங்கள் வீட்டு பிள்ளையா
நான் அது மாதிரி ஆசைப்பட்றேன். இது இருந்தால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், நான் பெருமை பாடணும் அப்படிங்கிற அளவுக்கு வாழணும்னு நானும் ஆசைப்பட்றேன். நீங்களும் பிரச்சனை இல்லாமல் வாழணும். அதற்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, இந்த இலவசங்கள், மானியங்களை, அதாவது இலவச மின்சாரத்தை தவிர, அதாவது அதாவது விவசாயத்திற்கு கொடுக்கக்கூடிய இலவச மின்சாரத்தை தவிர பாக்கி எல்லாத்துலேயும் நாம் மானியத்தை விலக்கிடுவோம். இந்த கேஸ் சிலிண்டருக்கு மானியம், 6 சிலிண்டர் ஃப்ரீ, 10 சிலிண்டர் ஃப்ரீ எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் நினைக்கிற விஷயம் இந்த நாட்டுக்கு நல்லது, அடுத்த தலைமுறைக்கு நல்லது. அதனால் நான் ஒரு பொது வாக்கெடுப்பு ஒரு நாள் கொடுக்குறேன். அந்த நாளில் எல்லாருக்கும் அரசு விடுமுறையை கூட கொடுப்போம், தனியாருக்கு விடுமுறையை கொடுப்போம். அவங்க எல்லாருமே அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கணும். அப்படி இல்லையா, ஆன்லைனில் ஒரு 2 நாள் வரைக்குமாவது ஓப்பனாக வச்சுருந்தேன், எல்லாருமே அதில் வாக்குப்பதிவு பண்ணணும். ஆம், இல்லை, சரி, தவறு, இந்த மாதிரி ஆப்ஷனலாக வச்சு முடிவெடுத்து அதன்படி முடிவெடுக்கலாமே. நீங்களாம் ஏன் வாக்கு வங்கி அரசியலுக்காக தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மாட்டிக்கணும்? நீங்கள் செய்கிறது தான் அடுத்து வரப்போகிறவங்களும் செய்ய போகிறாங்க. அதனால் வேண்டாம், இந்த சுமையே வேண்டாம். இந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு பெற்ற முதல்வர் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான் அப்படிங்கிற பெருமை கொண்டாடுறாங்க. அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய அந்த மானிய ஒழிப்பை நிச்சயமாக பண்ண முடியும், மக்களையும் ஏற்றுக்க வைக்க முடியும். விஜய் சொல்லி கேட்காம இருப்பாங்களா? கண்டிப்பாக. அதனால் தமிழ்நாட்டின் சுமையை குறைச்சது, இந்த மாதிரி விஷயங்களில் அதீத கவனம் எடுத்தார் முதல்வர் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டு நல்லபடியாக தான் போகும். இதை மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லணும், இந்த திட்டத்தை முன் வைக்கணும். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.